Hey, welcome back to our YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் அக்காவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். அது என்ன சர்ப்ரைஸ்னால் மக்கன் பேடா தான். ரொம்ப நாளாக என்கிட்ட வந்து மக்கன் பேடா கேட்டுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் செஞ்சது நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அதை மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது பிடிச்சதால இன்னொரு முறை வந்து செஞ்சு கூட கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி எங்கள் அக்கா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க, எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு. ஸோ வந்து லஞ்ச் மெனு வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதால் ஓகே சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ லஞ்ச் மெனு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு நான் கொடுக்க போகிற சர்ப்ரைஸ் வந்து தெரியாது. ஸோ அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. அதையும் நான் வந்து வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அவங்க வந்து என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்களோட எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எப்படி ரியாக்ஷன் இருக்கும்ன்ட்டு. ஏன்னா அவங்க ரொம்ப பிடிக்கும். அந்த சூரத் காரியாக இருக்கட்டும், மக்கன் பேடா அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த ரியாக்ஷனும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ எப்போயுமே வந்து நீ ஒரு ரூமில் சேர் தான் நான் உட்காந்துருப்பேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் வீட்டோடைய கார்டன். அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தான் எங்கள் வீட்டோடைய கார்டன். இதுக்கும் வந்து ரெனோவேஷன் ஒர்க் போகுது. நிறைய ஐடியாஸ் இருக்குது என்னென்ன செட் அவுட் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ துளசி செடி இருக்குது, இங்கே ஒன்று இருக்கும், இதோ இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி செடியும் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் எல்லா வீட்டிலும் கத்தாழை செடி இருக்கும் இல்லையா, ஸோ அதுவும் இருக்குது. பப்பாளியும் வச்சுருக்கோம். அது இப்போ தான் வந்துட்டுருக்கு. பார்ப்போம் ஒரு பழம் எப்போயாச்சும் வருதுன்னு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு ஃபேவரட் ஏரியா கீரைலாம் இங்கே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் செஞ்சு நாங்கள் நிறைய முறை சாப்பிட்ருக்கோம். அதுக்கப்புறம் புதினா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் சட்னியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிளேஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் நிறைய ஷார்ட்ஸில் வந்து இந்த பிளேஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த இதுக்குள்ளே கிளிப்பிங்ஸ்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு முருங்கை மரம் இருக்குது. இன்னொன்று காயில் கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு முறை செஞ்சு பார்த்தோம், அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2-3 பூச்செடியும் இருக்குது. அப்புறம் மாமரமும் இருக்குது. 2 மாமரம் இருக்குது. சரி, இதெல்லாம் பாண்டு. இது வந்து ரெனோவேட் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி அப்படியே இருக்குது. ரெனோவேட் பண்ண ஒர்க்குக்கு அப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? ஸோ இப்போ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சர்ப்ரைஸ் ரெசிபி செய்ய போகலாமா? அங்கே போகலாம். டம்ளர் வந்து சர்க்கரை எடுத்துக்க போகிறேன். ஆழாக்கு காணும். ஸோ இந்த டம்ளரில் வந்து நான் 2 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கிறேன். ரெண்டு டம்ளர் சர்க்கரை போட்டாச்சு. ஜீராக்கு பார்த்திங்கன்னா அதாவது ஜீராக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் அந்த கன்சிஸ்டன்சிலாம் ரொம்ப முக்கியம். சுகரும் அந்த வாட்டரும். ஸோ வந்து ஈக்குவல் லெவலாக வந்து போட்டுக்காதீங்க. ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து அளந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சுகர் அளந்தோடனே அதுலேயே நான் வந்து 4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். 2 டம்ளர் சர்க்கரைக்கு 4 டம்ளர் தண்ணி எடுக்கிறேன். சில பேர் 2 டம்ளரே எடுத்துப்பாங்க. ஆனால் அவ்வளோ திக்காக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திகட்டிடும், சாப்பிடவும் பிடிக்காது. 2 3 4 டம்ளர். போது கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அரோமாவும் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதாம், கேஷ்யூ, பிஸ்தாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து பாதாமும் கேஷ்யூ தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். உரலில் வந்து நசுக்கியும் போடலாம், இல்லை நீங்கள் கையில் நீட்டாக அரிஞ்சு, இல்லை மிக்சியில் ஒரு ஓட்டும் போடலாம். நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கையில் அரிஞ்சேன். இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணி போடுறேன். நீங்கள் எப்படி வேணால் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஈஸி மெத்தடோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி போடுங்க. ரொம்ப தூளாக்கிடாதீங்க. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தூளாகிட்டிங்கன்னா அந்த பவுட்ரு வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. ஒன்றும் பாதியமாக வாயில் மாட்டுற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி
கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணி ஒன்றும் பாதியமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் சாஃப்டியாகவும் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். சமயம் இந்த பக்கம் ஜீராவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. லேசாக அந்த திக்கான பதம் வரும்போது ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. வந்து நல்லா கொஞ்சம் ஊறிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டஃபிங் ப்ராசஸ் வந்து பார்த்துடலாம். டைம் அக்கா லன்ச் மெனுவும் சொல்லி போயிருந்தாங்க. ஸோ சிக்கன் குருமாவும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்தது. ஆல் டுகெதர் ஒரு முடிகிற ஸ்டேஜில் தான் இருந்தது. அதுவும் பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க 2 நட்ஸையுமே. இது வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா வீண் பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பவுடர் ஆக்கிட்டு பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிங்க. வேஸ்ட் மட்டும் பண்ணிடாதீங்க, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஜீராவும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே ஸ்டஃபிங் ஒர்க் பார்த்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ் வந்து இதுவாகட்டும். அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துகிட்டு ஜீராவில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா நம்மளுடைய மக்கன் பேடா ரெடி. அடுத்த ஸ்டெப் பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒன்றா பொறுமையாக போடுங்க. ஏன்னா விரிஞ்சிடும். பொறுமையாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். 4 நாளாக இல்லை 3 அந்த மாதிரி போட்டுடுங்க. நான் வந்து 4 நாளாக போட்டு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி பொறுமையாக திருப்புங்க. ரொம்ப உடனே சொல்லிட்டு எடுத்துடாதீங்க. அது அப்படி தான் இருக்கும். உள்ளேயும் வேகணும் இல்லைங்களா? ஸோ பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். விரிசல் விழுந்துடக்கூடாது. அதில் விரிசல் விழுந்தால் நம்ம மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனால் பார்த்து பக்குவமாக செய்கிறோம் இல்லையா ஒன்றையும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸ்டவ் வந்து மீடியம் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. மீடியம் கோல்டன் மெரூன் வரும்போது எடுத்துருங்க. ரொம்ப கருக விட்டிங்கன்னா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. சில பேர் அப்படி தான் எடுப்பாங்க. அதான் அது நல்லா இருக்காது. மீடியம் கோல்டன் கலர் வரும்போது எடுத்துருங்க. அதே மாதிரி நல்லா ஆற வச்சுட்ட பிறகு தான் ஜீராவில் போடணும். இதில் எடுத்து உடனே ஜீராவில் போட்டிங்கன்னா சரி வராது. இது ஆறுனதால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பொறுமையாக போடுங்க. ஜீராவில் அப்படியே நல்லா டிப் ஆகிட்டு ஒரு 1/2 hour கழித்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. வச்சுட்டோம். ஒரு 1 hour கழித்து பார்க்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். எப்படி இதுன்னு பார்க்கலாமா? எப்படின்னு பார்க்கலாமா? சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே. அவங்க எப்படி பண்ண போகிறாங்க தெரியல. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. உள்ளே பாருங்கள் நட்ஸு சூப்பராக இருக்குது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். See you on another video. Bye guys.